எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலை நின்று பரிவோடு மகிழ்ந்து அல்சை மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் தட்சநாய காலம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 3/12/2025. நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று சூலம் வடக்கு நோக்கி போறவங்க பால் சாப்பிட்டுட்டு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைய திதி திரையோதசி காலை 10 மணி 13 நிமிடம் வரை. பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 4 மணி 44 நிமிடம் வரை. பின்பு கிருத்திகை நட்சத்திரம். யோகம் பரியம் நாம யோகம் மாலை 4 மணி 13 நிமிடம் வரை. பின்பு சிவம் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 10 மணி 13 நிமிடம் வரை. பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான், விருச்சிக ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நபர்ஸ் பாருங்க, இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கி பயன்படுங்க. உங்க ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா வருவீங்க. மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் நீங்க மணிக்கட்டில் எழுதும் போது உங்களோட தேவை, உங்களோட கோரிக்கையை மனதில் நினைச்சுக்கிட்டு எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக காரியம் வெற்றியடையும். உங்களோட நம்பிக்கையை பர்சன்டேஜை பொறுத்து தான். ஓகேங்களா? புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நம்ம 2026 ராசி பலன் முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் டீப்பாக நம்ம சொல்றோம். இன்னைக்கு மேச ராசியில பார்த்தீங்கன்னா, முதல் 2 நாளைக்கு பலன்கள் அவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அது மாதிரி நம்ம எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நாள் வீடியோலாம் போய் பாருங்க மேசராசியில் உள்ளவங்க. இன்னைக்கு மேசராசியில பிறந்த குழந்தைங்களுக்கு உண்டான பலன்கள் படிப்புல. ஓகேங்களா? இப்ப எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படும். படிப்புல கவனம் சிதறம் ஏற்படும். ஓகேங்களா? அதுக்கு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் இருக்க நந்தி பகவான் பக்கத்துல விளக்கு போடுங்க. இன்னைக்கு கோயில் காமனா ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க அங்க வச்சு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பு தான். இப்ப 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம், கடுமையான முயற்சி கண்டிப்பாக தேவை. அப்பதான் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா
ஒரு டைம் அதிக மார்க் எடுத்துட்டோன்னு தலகணம் வந்துருச்சுன்னா அதே ஃபெயிலியர் ஆகிக்கிறோம். அதனால வந்து கவனம் தேவை. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்க தலகணம் எக்காந்த கொண்டு வந்துடக்கூடாது படிப்புல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி 2வது டிகிரி யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றிகள் வந்து கிடைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். பிஹெச்டி டாக்டரேட் படிக்கிறவங்களுக்கும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஆனா அந்த வெற்றி வாய்ப்பு வந்து குறுக்கு வழியிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்க பார்த்து கவனமா செயல்படணும். ஓகேங்களா? இப்ப போட்டி தேர்வு, போட்டி எக்ஸாம், நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணும் அப்படின்னா புதன்கிழமையில வந்து ஒரு நெய் தீபம் வந்து விளக்கு ஏத்திட்டு வந்தாங்கன்னாவே கண்டிப்பா அந்த போட்டி தேர்வுல வந்து வெற்றி அடைவார்கள். புதன்கிழமை ஒரு நெய் தீப விளக்கு வந்து ஏற்றணும். அது வீட்டில் ஏற்றினாலும் சரி அல்லது கோயிலில் ஏற்றினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். போட்டி தேர்வில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்தது அரசியல். ஏன்னா இப்போ 2026 அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது. தேர்தல் வரக்கூடிய நேரம். அப்போ வந்து இந்த 12 ராசிக்கு அரசியல் உள்ளவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு உள்ளவங்க வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அரசியல் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சார் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் மறைமுகமாக அந்த 9ஆம் இடம் முடக்குங்கிற அமைப்புல போய் உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆண்டு பிறக்கும் போதே முடங்கி இருக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9 தனுசு ராசி முடக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் மேசராசிக்கு வந்து தடை அல்லது தாமதம் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? அப்ப அந்த பரிகாரம்லாம் பண்ணணும். அப்ப பாத்துக்கலாம். அதே மாதிரி மேசராசியில பிறந்தவங்க வந்து கடன் வாங்கவே கூடாது இந்த ஆண்டு. ஓகேங்களா? அதுவும் குறிப்பிட்ட ஒரு 4 மாதம். ஏன்னா தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் கடன்கிற பக்கமே போயிடக்கூடாது. கவனம். ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் அடைக்க முடியாது. இப்போ ஹோம் லோன் போடுறது, கார் லோன் போடுறது இந்த மாதிரி அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஜோசியத்தை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கலாமா வேணாமாங்கிறது முடிவு எடுங்க. ஏன்னா அதில் லோன்லன்னா சிக்கல்கள் நிறையா வரும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேலையில கிடைக்குமா? இப்ப படிச்சு முடிச்சு நிறைய பேர் வேலையில் இல்லாம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து மேசராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைங்கிற வாய்ப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டு போறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க வேலையில. ஓகேங்களா? அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2வது முறை சக்சஸ் ஆகும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்க முதல் முயற்சி தோல்வியை சந்திப்பீங்க. 2வது முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ஒரு இது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு 4 கிழமை அதெல்லாம் பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? இல்லை பக்கத்துல இருக்க ஜோசியத்தை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பணம் கட்டுறதா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து மேசராசிக்கு காமன் தான். அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, பரணி நட்சத்திரம் இருக்கு, கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த நாள் கிழமைகள்லாம் இருக்கு. அப்பதான் நம்ம வந்து பணம் கொடுக்கணும். கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகேங்களா? இப்ப மேசராசியில வந்து திருமணம் ஆகாத நபர்கள் யாரு இருந்தாலும் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஓகேங்களா? அது காதல் திருமணமும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம வந்து முந்தானத்தை சொல்லும் போதே சொல்லியிருப்போம். காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அமைப்பும் வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்கு மேசராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மேசராசி நபர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. பிரபஞ்சத்தோட அருளால நவகிரகங்களோட அருளால வந்து மேசராசி கல்யாணம் ஆகி ரொம்ப ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு கிடைக்குமா சார்? வேலையில சில பேர் இருப்பாங்க, அதுக்கு வந்து ப்ரொமோஷன் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். பதவி உயர்வுங்கிறது கண்டிப்பாக வாய்ப்புண்டு. ஆனால் அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கணும். அரசியலில் பதவி எதிர்பார்த்தீங்கன்னா பதவி வந்து பறி போய்விடும். பதவியை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நார்மலாக வந்து வேலையில் இருக்கிறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அடுத்த லெவல் ப்ரொமோஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போ இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் கொடுக்கலாம் அப்படின்னா 65% வரைக்கும் கொடுக்கலாம். என்னோட கணிப்புப்படி அடியனோட கணிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வந்து நான் 65% வந்து நான் கொடுத்துருக்குறேன். சரிங்க சார். இதில் பிறந்த நபர்கள் பரிகாரம் ஏதாவது உண்டா அப்படின்னு. ஏன்னா வந்து சில இடையூறுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? முதல் நாள் 2ஆம் நாள்னா சில இடையூறுகள் வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, அப்பாவுக்கு எதிரிகள் உருவாகிறது, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, அதே மாதிரி வந்து சகோதரனுக்கு வந்து கொஞ்சம் விரைய செலவு, இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
அப்ப இதுக்கு வந்து நம்ம வழிபாடு மூலமா தீர்க்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். முதல் வழிபாடு உங்களோட குலதெய்வ வழிபாடு தான். ஓகேங்களா? என்னோட பரிகாரமே எப்போதுமே உங்களோட குலதெய்வத்தை மிஞ்சி வேற எந்த நவகிரகங்களும் சரி மற்ற எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? குலதெய்வத்தை ஒரு நபர் இறுக்கி பிடிச்சிக்கணும். குலதெய்வத்துக்கு எப்பெல்லாம் போகலாம் சார் அப்படின்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகலாம், தினைக்கும் போகலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருந்தால் தினைக்கு போகலாம். ஆனால் ஒரு சில பேர் கிராமத்திலே குலதெய்வம் இருக்கும், கிராமத்தில் வச்சுக்கிறவங்க தினைக்கும் வழிபாடு பண்ணலாம். லாங்ல இருக்கவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு கண்டிப்பா 2 நாளும் கலந்துக்கிறது நல்லது. ரொம்ப லாங்ல இருக்கிறாங்க, சென்னையில இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல இருக்கவங்க வர முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்க தெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நின்னுகிட்டு மனசார நீங்க நினைங்க. நிச்சயமாக உங்க தெய்வம் வந்து அருள் புரியும். ஆனா தெய்வத்தை மட்டும் நினைக்காம இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பரிகாரம் குலதெய்வம் தான். இரண்டாவது, மேசராசி நண்பர்கள் பிறந்தவர்கள் திருச்சி தாயுமானவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க சந்திக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நான் மேக்சிமம் வந்து எந்த கோயிலுக்கும் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கோயில் ஒரு ராசிக்கு சொல்லிட்டா எல்லாரும் அங்கே போய் குமிஞ்சிடுறாங்க. இந்த காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறாங்க, காற்று ராசி. காற்று ராசினாவே வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆபத்து, பேர் கண்டங்கள் வந்து ஏற்படக்கூடிய காலங்கள். விமான விபத்து, ரயில் விபத்து மாதிரியே மக்கள் வந்து கூட்டல் நெரிசலால பல பேர் இறக்கக்கூடிய காலங்கள் வரப்போகுது. ஓகேங்களா? அதனால மேக்சிமம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் இல்லாத நாளாக போயிட்டு வாங்க. கும்பல் அதிகமாக அந்த பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. 2026 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரப்போகுது. கூட்ட நெரிசல் வந்து பக்தர்கள் பாதி பேர் வந்து கவலைக்கடன் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு. நெகட்டிவா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதனால சூட்சமமாக சொல்றேன். தயவு செய்து உங்க குலதெய்வம் கோயிலை பிடிச்சுங்க. மற்ற எந்த கோயிலுக்கா போறதா இருந்தாலும் கும்பல் இல்லாத நாளா போங்க. சனி ஞாயிறு போய் எல்லாருமே வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் வணங்குனீங்கன்னா அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? மேச ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது, எதுவும் டவுட் இருக்கு, கிளியர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.